இப்போ வந்து முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிராக போயிருச்சா அதிமுகன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்போ முக்குளத்தூர் சமுதாயத்தில் சேர்ந்த 2 பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். திரு உதயகுமாருக்கோ திரு செல்லூராஜுக்கோ மற்ற பெருமக்களுக்கோ கொடுக்கல. அந்த கணக்கு அவர்கள் சீனியாரிட்டி ஒரு கணக்கு இருக்குது, அவங்க ஜெயலலிதாவோட அன்பை பெற்றவங்க, அதையும் கணக்கில் செய்ய முடியும். அப்போ ஒரு ஜாதி, ஒரு ரீஜன், ஒரு மக்கள் செல்வாக்கு, ஒரு படித்தவர், 2 டாக்டர் இருக்கணும், 2 லாயர் இருக்கணும், இப்படி எல்லா பக்கமும் சேர்த்து போட வேண்டிய கடமை ஒருத்தங்க இருக்குது. அதில் 2 பேர் திரு செங்கோட்டையனுக்கு ஆகாதவங்களா இருக்கலாம். அப்படி சேர்ந்து தான் கட்சி இல்லை எனக்கு பிடிச்சவங்களா போடணும். இன்னைக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் திரு இபிஎஸ் பிடிச்சவனே சொல்ல முடியாது. புரியுங்களா? இன்னமும் திரும்ப சசிகலாவால் நியமிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவருக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். இவர் சசிகலா ஆளா, இவர் டிடிவி ஆளா, ஓபிஎஸ் ஆளா, உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், எனக்கு புரியாமல் இருக்கலாம். கேபி முனுசாமி நேற்று வரைக்கும் யார் கூட இருந்தார்? திரு ஓபிஎஸ் கூட இருந்தாரு. இன்னைக்கு கேபி முனுசாமி நம்ம கூட இருப்பாரா, அவரோட இருப்பாரா, இங்கிருந்து அங்கே உளவு சொல்வாரா? உங்களுக்கு புரியுங்களா? இப்படி பார்க்க முடியாது. ஒரு கட்சின்னு வந்தால் எல்லாருக்கும் தான் பொறுப்பு. அது திரு செங்கோட்டையன் அவர்கள் பார்க்கணும். அப்போ எனக்கு பொறுப்பு கொடுக்கல அல்லது என் ஆளுக்கு பொறுப்பு கொடுக்கலங்கிறனால நான் அவர் உணர்ச்சிப்பட முடியாது. அதை ஏற்க முடியாது, நியாயமற்றது. அவருக்கு அதனால சீட்டு கொடுக்காம போயிடுவாங்க அவருக்கே அப்படின்னா அது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியை மறந்துட வேண்டியது.